உலக தமிழ் சொந்தங்களே, வெகு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீரங்கம் சொர்க்கவாசல் திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றதுங்க. மார்கழியில் மாதங்கள் ஆவேன் என்ற பாடலுக்கு ஏற்ப மார்கழி மாதம் முழுவதும் ஸ்ரீரங்கத்தில் வெகு விமர்சையாக வைகுண்ட பெருவிழா நடைபெற்றுக்கிட்டு இருக்குங்க. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக சொர்க்கம் என அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுடைய வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் சிறப்பை பற்றி நம்ம கூறுறதோட ஸ்ரீரங்கம் கோவிலோட தலைமை அர்ச்சகர் சுந்தர் பட்டரும், அதே போல் ஸ்ரீரங்கம் கோவில் மிராசு அர்ச்சகர் முராரி பட்டர் கூறும் கருத்துக்களையும் நம்ம கேட்டுட்டு ஸ்ரீரங்கம் கோவில் சொர்க்கவாசல் திறப்பு வீடியோவும் பார்க்கலாம். தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல. வாங்க வீடியோவை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னே தங்க பள்ளியை பார்த்துக்குங்க. அதை பார்த்துட்டு தான் சொர்க்கவாசலை கடக்கணுங்கிறது ஸ்ரீரங்கம் கோவிலோட ஐதீகமாக கூறப்படுகிறது, நம்பப்படுகிறது. கங்குலும் பகலும் கண்துயில் அறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணன்று தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைத்துழாவிருக்கும் செங்கையல்பாய் நீ திருவரங்கத்தாய் இவள் திறத்தன் செய்கின்றாய் என்று மங்களாசாசனம். திவ்ய தேசம் எல்லாராலும் கொண்டாடப்படுறது. அதுல குறிப்பா கோவில், திருமலை, பெருமாள் கோவில். கோவில்னாவே அது ஸ்ரீரங்கம் தான். அடுத்தது திவ்ய தேசம் திருமலை. கலவு வேங்கடநாயகன், வேங்கடநாயகனா இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள். அடுத்தது காஞ்சிபுரம். அந்த கோவில் திருமலை, பெருமாள் கோவில். இந்த 3 திவ்ய தேசத்துல சேவிக்கிறதும் நடக்கிறதும் ரொம்ப ரொம்ப வசதியா நம்ம மட்டும் இல்ல, நம்ம பெரியவர்களாக கொண்டாடப்படக்கூடிய திவ்ய தேசம் தான். இதுல இந்த மார்கழி மாசத்துல இந்த திருவிழாங்கிறது ரொம்ப பெரிய திருவிழா, ரொம்ப நிஜமா பெரிய திருவிழா. ஒவ்வொரு நாளும் பகல் 10 ராப்பத்துன்னு சொல்லுவோம். திருமொழி திருநாள், திருவாய்மொழி திருநாள் 2ஆ பிரிச்சு சொல்லுவோம். இந்த உற்சவத்துல நம்மால் தொடர்ந்து கார்த்தால இருந்து, அதனாலதான் கீதா சொன்னான்னு நினைக்கிறேன், மாதங்களில் நான் மார்கழியினர். இந்த மார்கழி மாசத்தை ஏன் இப்படி விசேஷமா அப்பவே கண்ணன் தான் வாயால் சொன்னார்னா, இந்த ஊர்ல இந்த வைகுண்ட ஏகாதசி சேவிக்கிறதுக்காக தான் சொல்றான்னு நினைக்கிறோம். அவ்வளவு விசேஷமானது. அதேதான் ஆண்டாள் தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயப்படினார். எந்த விதமான ஒண்ணுமே பண்ண கூட ஏதோ ஒரு நாள் தூயமாய் வந்து நாம் ஏதோ ஒரு புஷ்பத்தை பெருமாள் திருவடி சமர்ப்பிக்காவோ நல்ல வார்த்தைகள் சொன்னாவே போரும். அதுக்கு உகந்த மாசமா இந்த மார்கழி மாசம் சொல்லிருக்கா. வைகுண்ட ஏகாதசி என்ன, அறக்கரை அழிச்சார். அவனுக்கு பிரார்த்தனைக்காக பெருமாள் வடக்குவாசல் வழியா இந்த அருணோதயத்துல வெளில வந்தார். வரும்போது சாதாரணம் இல்ல, ரத்னங்கின்னு சொல்லுவோம். அன்னைக்கு ஒரு நாள் தான் பெருமாள் ரத்னங்கி சாத்திப்பார். அந்த ரத்னங்கியோட நம்ம இங்கேருந்து போகும்போது ஒவ்வொரு இந்த ஆத்மா போகும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ஒருத்தர் நம்ம செய்வாளாம். அதேதான் நம்ம சொன்னார், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. என்னைக்கா இருந்தாலும் இந்த சொத்தானது தாங்கிட்ட வந்து ஆகணும் பாருல. ஆனா அது போறதுக்கு முன்னாடி என்ன பண்றார், ஒரு விரஜான்னு ஒரு நதி இருக்கு. அந்த நதியில இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தலாம் சொல்லுவோம். அந்த விரஜா நதி எங்க இருக்கு, ஸ்ரீரங்கத்துல நம்ம பெருமாள் நின்று வேதம் கேட்கிறாருல, அங்க இருக்கு. ஒவ்வொரு மேல போர்வை சாத்திப்பாரு. என்ன, இந்த ஆபாசங்கள் நம்ம துறக்கணும். அது வரைக்கும் பெருமாள் மேல போர்வை சாத்தி வருவார். ஆனா அந்த பரமவாத கடக்கிறதுக்கு முன்னாடி இதை கலைஞ்சுவார். இனிமே இந்த ஆத்மா அங்க சேரன்னு சொல்றது ஒரு விசேஷம். அடுத்தது திருமாமணி மண்டபத்துல பெருமாள் அன்னைக்கு முழுக்க இருப்பார். ஒரு பரமவாதத்துல என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவத்துல நம்ம பார்க்கலாம். அத நாடகமாகவும் இயல் இசை நாடகம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அரையர் மூலம் நம்ம கேட்கணும். இந்த பரமபதநாதனான திருரங்கநாதனை பிரார்த்திச்சுட்டு எல்லாரும் வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தை சிறப்பா நடத்தணும், பெருமாள் நடத்திக்கணும். நீங்களும் கலந்துக்கணும், அடியனும் பிரார்த்திச்சுக்கிறேன். திருவத்தியன உற்சவம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி பெருவிழா ஸ்ரீரங்கத்திலே வருடா வருடம் 20 நாள் உற்சவமாக நடைபெற்று வருகிறது. இதற்கு பெரிய திருநாள் என்று பெயர். பொதுவாகவே ஸ்ரீரங்கத்தில் எல்லாமே பெரியது. பெருமாளுக்கு பெரிய பெருமாள்னு பேரு, தாயாருக்கு பெரிய பிராட்டியார் அப்படின்னு பேரு, பெருமாளுக்கு செய்யப்படுகின்ற தளிகை பெரிய அவசரம் என்று பேர். ராத்திரி பெருமாளுக்கு சயனமாகும் போது அரவணை மணி சேர்க்கப்படும் போது பெரிய மணி அப்படின்னு பேர். அதே போல
இந்த ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய எல்லா உற்சவத்திற்கும் பெரிய திருநாள்னு பேர். குறிப்பாக வைகுண்ட ஏகாதசி உற்சவத்திற்கு பெரிய திருநாள் என்று பேர். ஆழ்வார்கள் தீன் தமிழிலே நமக்கு கொடுக்கப்பட்டதான 4 திவ்ய பிரபந்தத்தை பெருமாள் முன்னே விண்ணப்பம் செய்வார் என்று சொல்லுவார்கள். பொதுவாக அவரை வழக்காடாக அரையர்கள் என்று சொல்ல வழக்கம். அரையர்கள் என்றால் அறைதல் என்றால் செப்புதல் அப்படின்னு அர்த்தம். செப்புதல், எதை செப்புதல், எதை சொல்கிறார்கள் என்று கேட்டால், ஆழ்வார்களுடைய 4 திவ்ய பிரபந்தத்தை அருளிச் செயல் சொல்லக்கூடியதை பெருமாள் முன்னே இயலாகவும் இசையாகவும் நாடகமாகவும் நடத்தி காட்டி அந்தந்த ஆழ்வார் பாசுரத்துக்கு ஏற்றாற் போலே பெருமாளும் திருவாபரணம் அணிந்து அந்த திருவாபரணத்திற்கும் அந்த பாசுரத்திற்கு ஏற்றாற் போலே அரையர்கள் இயலாகவும் பாட்டாகவும் இசையாகவும் கானமாகவும் நாடகமாகவும் நடத்தி காட்டி சாதாரண ஜனங்களுக்கு கூட இன்றைக்கு இந்த அவதாரத்தை பற்றி பெருமாள் இங்கே சொல்கிறார், இன்றைக்கு இந்த அவதாரத்தை பற்றி இங்கே நடக்கிறது, இன்றைக்கு இந்த அமிர்தமதன லீலை நடக்கிறது, இன்றைக்கு கம்சவதம் நடக்கிறது, இன்றைக்கு ராவணவதம் நடக்கிறது என்று நாம் புக்கில் படிச்சிருக்கலாம். ஆனால் அதை நேர விஷுவலைஸாக பார்க்கறச்சு தான் நமக்கு எதுவாக இருந்தாலும் புரியும். அதுபோல் 1000 வருடத்திற்கு முன்னரே இதுபோல ஒரு விஷயத்தை ஜனங்களுக்கு தமிழை எப்போது கொண்டு சேர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகவே இங்கே இந்த திருவத்தியன உற்சவம் என்று சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி பெருவிழா வெகு விமரிசையாக நடந்து வருகிறது.
கால் மணி நேரத்துக்கு கொண்டு போய் ரொம்ப சின்ன வழி ஒரு நாள் தான் போக முடியும். இவ்வளோ கூட்டம் போகிறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும்.